என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, திமுக அரசை எதிர்க்கும் விஷால் கபட வேடதாரி நடிகர் சங்க செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் விஷால். ஆனால் நடிகர் சங்கத்துக்கு விரோதமாக அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருப்பவர் விஷால். அவருக்கு உள்ளூர தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு நடிகர் சங்க பொதுச்செயலாளர் பதவியை விட்டு விலக வேண்டும். நடிகர் சங்க பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு திமுக அரசை ஏற்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. விஷால் சொன்ன கருத்துப்படி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தலைமை நிர்வாகி செண்பகமூர்த்தியை சண்டைக்கோழி சமயத்தில் நான் தான் உதயநிதியிடம் சேர்த்து விட்டேன் சொன்னவர் விஷால். அதே போல் உதயநிதியும் விஷாலும் நெருங்கிய நண்பர்கள். இது எப்போ சண்டை வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, லத்தி படத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் செண்பகமூர்த்தியும் உதயநிதி ஸ்டாலினும். ஏன்னா லத்தி படம் அவ்வளோ மோசமான மொக்க படம். அதை வாங்கினா நிச்சயமாக ரெட் ஜெயண்ட் மூவிஸுடைய பேருங்கடும் நஷ்டமும் வரும் என்று சொல்லி வாங்கவில்லை. அதிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் மீது கோபம், பொச்சரிப்பு, எதிர்ப்பு. இதான் விஷால். அந்த சமயத்தில் மார்க் ஆண்டனி படத்தை குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் விஷால். அந்த சமயத்தில் ரெட் ஜெயண்ட் மூவிஸிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அந்த தேதியை ரிலீஸ் தேதியை தள்ளி வையுங்கள் என்று சொன்னதாக இப்போது குற்றம் சாட்டுகிறார் விஷால். அந்த சமயத்தில் அவர் சொன்னதை கேட்கல, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை கேட்கல. படம் ரிலீஸ் ஆச்சு. மார்க் ஆண்டனி நல்ல வசூலில் வெற்றி பெற்றது. நடந்து 6 மாதம் மேலே ஆகிப்போச்சு. இப்போது சமீபத்தில் ஒரு 5-6 நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் விஷால் இந்த விஷயத்தை. அப்போவே இந்த விஷயத்தை அரசல் புரசலாக ஒரு முக்கிய நபரிடம் சொல்லியிருக்கிறார். அந்த முக்கிய நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு தான் உதயநிதி நல்லா பழக்கம் இருக்க, 2 பேரும் நண்பர்கள் தானே, நேரில் கேட்டிருக்கலாமே, இல்லை ஃபோனில் கேட்டிருக்கலாமே என்று கேட்டிருக்கிறார். கேட்கவே இல்லை. சரி, உதயநிதி நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை செண்பகமூர்த்தி சொல்லியிருக்கலாம், நீங்கள் செண்பகமூர்த்திகிட்ட விசாரிங்க என்று சொல்லியிருக்கிறார் அந்த விஐபி. அதையும் கேட்கவில்லை. கேட்காமல் படமும் ரிலீஸ் ஆகிட்டு இப்போது ஒரு 10 நாட்களுக்கு முன்னால், அதுவும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு விஷால் திமுக அரசு மீது, குறிப்பாக விளையாட்டுத்துறை அமலாக்கத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மீது பழி போடுவதற்கு காரணம் என்ன? அதுவும் என்ன சொல்கிறாரு, சினிமாவே அவர்கள் கையில் வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார். என்ன சினிமா என்ன இப்போ படம் போட்டு எடுக்கிற தயாரிப்பாளருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? இதையெல்லாம், அதாவது சினிமா எங்களை விட்டு மீறி போகக்கூடாது என்று நினைக்கிறார் என்று உதயநிதி ஸ்டாலின் மீது பகிரங்கமாக ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்கிறார். சரி, அப்படி சொல்கிறவர் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் உதயநிதி அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் நடிகர் சங்க கட்டடத்துக்கு. அப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. இப்போ அதுக்கு மறுபடி இன்னொரு புது பிளான் போடுறீங்க, அந்த புது பிளானை அனுமதி வாங்குவதற்கு நான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறேன் சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இவ்வளவு தூரம் நடிகர் சங்கத்துக்கு உதவி செய்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது ஏன் இந்த குற்றச்சாட்டை தேர்தலின் போது சுமத்த வேண்டும்? விஷால் ஒரு துரோகி. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கு? சரி, போன முறை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே விஷால் நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன், அதுவும் ஆர்கே நகரில் போட்டியிட போகிறேன்னு சொன்னார். அந்த சமயத்திலேயே அவருடைய மனுவை நிராகரிச்சிட்டாங்க. ஒரு மனுவை சரியாக ஃபில்லப் பண்ண தெரியாத ஒரு அடிமுட்டாள் விஷால். தேர்தலில் எப்படிலாம் இருக்கணும், யார் யார் முக்கியமானவங்க, அதெல்லாம் உனக்கு தெரியல இல்லை. இப்போ திமுக அரசு மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே நாடகம் ஆடுகிறார் விஷால். ஏப்பா, நீ அரசியல் கட்சி தொடங்கிட்டு போ, திமுக அரசை திட்டு, அது உரிமை. ஆனால் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு நீ ஏன் இந்த வேலை செய்கிற? அதனால தான் சொல்லுகிறோம், நீ உடனே ராஜினாமா செய். மானம் சூடு சொரணை இருந்தன்னா உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் பண்ண நினைக்கிற விஷாலே நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணு. ஏன்னா அது பெப்சி ஆனாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கமானாலும் சரி, நடிகர் சங்கமானாலும் சரி, அப்போதைய அரசை அனுசரித்து போனால், ஆதரித்தால் தான் அந்த சங்கம் உருப்படும். இது எல்லாருக்குமே தெரியும். அது எடப்பாடி அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக விஜயா இருந்தாலும் சரி, முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் இருக்கிற சங்கங்களுடைய நிர்வாகிகள் அந்தந்த அரசை ஆதரிப்பாங்க. இது கூட இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல்
எப்படி செயலர் இருக்காரு விஷால். அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு உச்சக்கட்ட பிரசாரத்தில் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறார். அதாவது சினிமாவை தன்னுள் வைத்துக்கொள்ள விரும்புகிறார் உதயநிதி ஸ்டாலின். எவ்வளோ பெரிய பொய் குற்றச்சாட்டு. சரி வேண்டாம்ப்பா, நேற்று ரத்தினம் படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. நீ ரத்தினம் படத்துக்கு என்னென்ன ப்ரமோஷன் உண்டோ அதை பூரா செய். அதை விட்டு போட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? ஏற்கனவே நீ சொல்கிற சின்ன படங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அதே விஷால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் 5 கோடி இருந்தால் மட்டும் படம் எடுக்க வாங்க, மற்றவங்களாம் படம் எடுக்க வராதீங்க சொன்னது யாரு? விஷால். ஆக நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு. இதுதான் விஷால். 1ஆம் கிளாஸ் ஃப்ராடு, பொய். நேருக்கு நேர் எந்த பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய விஷால் ஏன் இதை செண்பகமூர்த்திட்ட கேட்கல? ஏன் உன்னுடைய நண்பர் உதயநிதியிடம் பேசவில்லை? அப்போ நாடகம் தானே ஆடுற. உதயநிதி பார்க்கும்போது ஒரு நாடகம், வெளியில் ஒரு நாடகம், தேவையாப்பா உனக்குது? நான் என்ன நேற்று கேட்டேன்? சின்ன படங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதனால தான் சொன்னேன், எப்பா மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமில் ஆகிய 2 படங்களும் சின்ன படங்கள் தான், கதை அம்சம் நன்றாக இருந்தாலும் ஓடியது அப்படின்னு. ஆர் பேசுறது என் குரல் நல்ல பரிச்சயமான குரல் விஷாலுக்கு. ஆனால் ஏன் நடிக்கிறாரு? உடனே நிக்கில் சொல்கிறாரு பயிலோன்னு. சத்தியமாக நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். பொய்ச் செயலாளராக இருந்துட்டு நான் பேச மாட்டேன். விபரீதமாயிரும். ஏப்பா இது என்ன தப்பான கேள்வியா? விஷால் இந்தந்த நடிகளை வச்சிருந்த உண்மையான்னு நான் கேட்டேன். விஷாலுடைய அந்தரங்கத்தையாக நான் பரிச்சயம் பண்ணேன்? இல்லை கல்யாணத்தை பற்றி கேள்வி கேட்டேன்னா? இல்லை வேண்டாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் விஷயத்தை கேட்டேன்னா? இல்லை பொதுவான ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், மேற்கொண்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் சொல்லலாம். இன்னொன்று, நோ கமெண்ட்ஸ். நீ எதுக்கு பொதுச்செயலாளர்னு என்ன மிரட்டுற? ஏப்பா பத்திரிகையாளர் சந்திப்பு அது, அதில் நீ பொதுச்செயலாளர் மிரட்டுற என்ன? நீ என்ன ஏடிஎம்கே பொதுச்செயலாளரா, டிஎம்கே பொதுச்செயலாளரா, பாஜக பொதுச்செயலாளரா? பொட்டாங்க. நீயே என்ன சொன்ன? நடிகர் சங்க கட்டடத்தை கார்த்தி கட்டுவாருன்னு சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ ஏன் விலகிட்டியா இல்லை அவங்கள விலகிட்டாங்களா? உண்மையை சொல்லு. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நடிகர் சங்கத்தில். திமுக அரசை விமர்சிக்கிறார், தாக்கி பேசுகிறார். இவர் எப்படி நடிகர் சங்க பொதுச்செயலாளராக இருக்க முடியும்? விஷால்கிட்ட விளக்கங்கள் இல்லைன்னா விஷாலத்துக்கு வெளியே போடும் என்ன சொல்லியிருக்கேன்? இது தப்பா ரைட்டா? ரைட்டு தானே? ஏங்க விஷால் ஒரு வேட்புமனு அதாவது வேட்புமனு தாக்கலுக்கே உனக்கு பெட்டிஷனை ஃபில் பண்ண தெரியல. அப்படி ஒரு அடி முட்டாள். நீ என்ன செய்யணும்? முழுக்க ரத்தினம் படத்தை பற்றி பேசணும். அந்த படம் நல்லா இருக்குது அதுன்னு சொல்லணும். நீ என்னையே எதிர்த்துக்கிட்டு நேற்று இன்னைக்கு பூரா யூடியூப்பில் பூரா பாருங்கள் என்னை பற்றி தான் போடுறாங்க. ரத்தினம் படத்தையே மறந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டோடைய விளைவு என்னங்கிறது உனக்கு தெரியல. நீ எல்லாம் அரசியலுக்கு ஆசைப்படலாமப்பா. சரி வேண்டாம். நீ இந்த பொக்கே கொடுக்குறதெல்லாம் வேண்டாம், அதை 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் உதவி பண்ணுறேன். ஏன் மடையா, எத்தனை கோடி ரூபா நீ லங்கா ப்ரொடக்ஷன்ஸில் கடன் வாங்கியிருக்க? அதை குடியா முதல்ல. கடன் கொடுக்க வழி இல்லை. இவர் நன்கொடை பண்ணுறாராம், உதவி பண்ணுறாராம், விளாத்தி குளத்தில் போய் குடிநீர் கட்டி கொடுக்குறாராம். முதல்ல கடன் கொடுக்க வழியை பாரு. ஏதோ புண்ணியத்துக்கு அவங்க விட்டு வச்சுருக்காங்க. மோகனை ஏதாவது குண்டக்கா மண்டக்கா பண்ண நினச்சா ஓம் படத்தை தான் நிறுத்துவாங்க. ஞாபகம் வச்சுக்க. அதுக்கெல்லாம் நாங்கள் தூண்டுகோலாக இருக்க மாட்டோம். நான் நேற்று மரியாதை நிமித்தமாக நான் உனக்கு ஏற்று பேசலை. கேள்வி வேற மாதிரி கேட்டிருந்தேன்னா, உதயநிதி ஸ்டாலின் நீ ஏற்று பேசுறிய, நீ நடிகர் சங்க பொதுச்செயலாளரையா கேட்டிருந்தேன்னா அந்த ப்ரெஸ் மீட்டு தீப்பற்றி எரிந்திருக்கும், அந்த படத்துக்கு பாதகமாக இருந்திருக்கும். நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் என்னுடைய சொந்தக்காரன் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஹரி. 2வது அந்த படம் போட்டது வேற ஒருத்தன். நீ நடித்து காசு வாங்கியிருக்க, நீயே சொன்ன காசு வாங்கியிருக்கேன்னு. வேற ஒரு படத்துக்கு உன்னால் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணியிருக்க விஷாலு. நீ விளங்குவியா? நாசமாக போயிடுவேன். நேரலை பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு, நேர்மையான தகவல்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.